ஜென் கதைகள். ஒப்பிடாதே. ஒரு ஊரில் ஜென் மத துறவி இருந்தார். அவரிடம் மாற்றுத் துணி கூட இல்லை. இருந்த உடையும் கிழிசலாக இருந்தாலும் நேர்த்தியாக சரி செய்யப்பட்டிருந்தது. அவரை பார்க்கவும் பேசவும் ஆசி பெறவும் பொதுமக்கள் அலையலையாக திரண்டு வந்தனர். கூட்டத்தில் மிகப் பெரும்பாலானோர் அந்த துறவியின் கால்களை தங்கள் கைகளினால் தொட்டுக் கண்களில் ஒற்றிக் கொண்டனர். ஜென் துறவியின் புகழ் பரவியது. இது மெல்ல மெல்ல அரண்மனை வரை சென்றது. இந்த துறவியைப் பற்றி அந்நாட்டு தளபதி கேள்விப்பட்டான். அவனுக்கு எரிச்சலாக இருந்தது. உடனடியாக தான் அந்த சாமியாரை கண்டிக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். அவன் கண்டிக்க நினைத்ததற்கு வேறு ஒரு முக்கிய காரணமும் இருந்தது. நான் தான் அந்த நாட்டிலேயே முக்கியமானவன். தனக்கு அப்படிப்பட்ட புகழ் வாய்க்காமல் கேவலம் ஒரு சந்நியாசிக்கு இப்படிப்பட்ட புகழ் கிடைத்துள்ளதே என்ற பொறாமைதான். அவன் அன்றைய தினமே அந்த துறவியை காண்பதற்கு சென்றான். தளபதி வருகிறார் என்றவுடன் துறவியை சுற்றியிருந்த கூட்டம் வழிவிட்டு ஒதுங்கி நின்றது. துறவியை மேலிருந்து கீழ்வரை உற்று நோக்கினான். நான் இந்த நாட்டின் தளபதி. விதம் விதமான ஆயுத பயிற்சிகளைப் பெற்ற பல்லாயிரக்கணக்கான போர் வீரர்கள் என்னிடம் உண்டு. நான் அரண்மனைக்குள் நுழைந்தால், தெருவில் நடந்தால் எல்லாரும் என்னை தெய்வம் போல கருதி கையெடுத்து வணங்குவார்கள். இப்போது என்னவென்றால், பார்க்க பிச்சைக்காரனைப் போல தோற்றமளிக்கக்கூடிய, அடுத்த வேளை சாப்பாட்டு கூட இல்லாத உன்னை ஒரு பொருட்டாக மதித்து அதிக மரியாதை கொடுத்து கால்களில் விழுந்து வணங்கி செல்கிறார்கள். அதுதான் ஏன், எதற்காக என்று எனக்கு புரியவில்லை என்றான். அவனுடைய பேச்சை ரசித்துக் கேட்ட அந்த துறவி அவனை அழைத்துக் கொண்டு தன் வீட்டுக்கு பின்னால் இருந்த ஒரு பூந்தோட்டத்துக்கு வந்தார். அதில் வண்ண வண்ண மலர்கள் மலர்ந்திருந்தன. அன்றைய தினம் பௌர்ணமியாதலால் முழு நிலவு தன் வெளிச்ச முகத்தை காட்டிக் கொண்டிருந்தது. வானத்தில் ஒளிரும் நிலவை சுட்டிக்காட்டி, அது என்ன என்று கேட்டார் துறவி. அதுவா, அது நிலவு என்றான் தளபதி. பின்னர் துறவி தன் அருகே பூத்திருந்த ஒரு ரோஜா மலரை சுட்டிக்காட்டி, இது என்ன என்று கேட்டார். தளபதி எரிச்சலடைந்தான். இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல், இது ரோஜாப்பூ என்றான். இந்த ரோஜாப்பூ என்றைக்காவது அந்த நிலவை பார்த்து, ஆஹா, இந்த நிலவை எத்தனை அழகு, இதை சுற்றி எவ்வளவு ஒளிவெள்ளம், நான் அந்த நிலாவைப் போல அவ்வளவு வெண்மையாக இல்லையே என்று ஒப்பிட்டு பார்த்ததுண்டா? இல்லையல்லவா? அதேபோல அந்த நிலவு கீழே உள்ள இந்த ரோஜா மலரை பார்த்து, நாம் இந்த மலரைப் போன்று நிறத்தில் இல்லையே, மிருதுவாக இல்லையே என்று வருத்தப்பட்டதுண்டா? இல்லையே. ரோஜாப்பூவின் அழகு ஒரு விதமானது, நிலவின் அழகு வேறுவிதமானது என்றார். துறவி சொன்னதை கேட்டவுடன் தளபதியின் கண்கள் கலங்கின. தங்களை மரியாதை குறைவாக நடத்தியதற்கு வருந்துகிறேன் துறவியே. என்னை மன்னிக்க வேண்டும் என்று அவர் கால்களில் விழுந்து வணங்கினான் தளபதி.